இந்த உழவுன்றது வெறும் உழவுக்கு மட்டும் கிடையாது, அது மருத்துவத்துக்கு கூட. நம்ம என் இனிய நண்பர் புகழேந்தி இருக்காங்க, எனக்கும் அவருக்கு உள்ள தொடர்பு தமிழ் சங்கத்தால் ஏற்பட்டா கூட இயற்கை வேளாண்மையை செய்யறான்னு ஒரே காரணத்தால் தான் நாங்கள் அடிக்கடி பேசிட்டு இருக்கோம். ஏன்னா உணவு தான் அடிப்படை. இந்த உணவு இருந்தால்தான் நம்மளால வாழ முடியும். அந்த உணவை இன்னைக்கு இயற்கை முறையில இந்தியாவில் முதலாக கொண்டு போன தமிழர் உங்க கர்நாடக தமிழர் தான். உங்க இமாவத் பண்ணையுடைய புகழ் உங்களுக்கு தெரியுதோ இல்லையோ, எங்களுக்கு தெரியும். இந்தியா முழுக்கும் தமிழ் உழவு தொடர்பான மக்களுக்கு உங்களுடைய இமாவத் பண்ணையை பற்றி தெரியும், உங்களுடைய மகாராஜா பண்ணையை பற்றி தெரியும். நீங்கள் இந்த கர்நாடக தமிழர்களுடைய உழவை பற்றி ஒரிசாவுக்கு நல்லா தெரியும், பைசாக்களுக்கு திவாகருக்கு தெரியும், அது எல்லாருக்கும் தெரியும். அது உங்க மக்களுக்கும் உங்க குழந்தைகளுக்கும் கர்நாடகத்தில் விவசாயம் தமிழ் மக்களால் மிக அழகாக போற்றப்பட்டு வருகிறது சொன்னீங்கன்னா மிக மகிழ்ச்சி. அதே சமயத்தில் என்னுடைய தயவு சார்ந்த ஒரு வேண்டுகோள், இளைஞர்களுக்கும் சிறு மாணவர்களுக்கும், கர்நாடகத்தில் இருக்கும் தமிழுடைய தொன்மையை தயவு செய்து தேடுங்க. கர்நாடக இலக்கியத்தில் தமிழ் பத்தி என்ன சொல்லியிருக்காங்க, கர்நாடகத்தில் இருக்கக்கூடிய கல் சிட்டைகளும் கர்நாடகத்தில் இருக்கக்கூடிய நடுக்கல்களும் கர்நாடகத்துடைய பழைய கல்வெட்டுகளும் தமிழை பத்தி என்ன சொல்லும் தேடுங்க. இதுதான் நீங்க தமிழ் சமூகத்துக்கு செய்யக்கூடிய ஒரு பிரதிபலனா இருக்கும். நன்றி.